என் வழியாய் அல்லாமல் தந்தையிடம் வருவதில்லை, நானே வழியும் உண்மையும் உயிரும் என்றார். என் வழியாய் அல்லாமல் தந்தையிடம் வருவதில்லை, நானே வழியும் உண்மையும் உயிரும் என்றார். புனித பாதையில் வாழ்வை அடைந்திட, புனித பாதையில் வாழ்வை அடைந்திட சென்றிடுவோம், புத்துலகம் படைத்திடுவோம் நாம். சென்றிடுவோம், புத்துலகம் படைத்திடுவோம் நாம். புதிய பாதையில் புறப்பட்டு செல்வோம், நானிலமெங்கும் புதியதாக்குவோம். பழையன களைவோம், பாதை மாற்றுவோம், இயேசு கிறிஸ்துவில் புது படைப்பாவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
தார்ச்சியூஸ் அந்துவான் குடும்ப கருத்தலுக்காகவும் உடல்நலக்காகவும் இறைவனுக்கு குழந்தை இயேசுவுக்கு அன்னைக்கு நன்றியாகவும் வேலை கிடைக்கவும் தர்ச்சியூஸ் மக்சிம் மரிய தெரேஸ் குடும்ப கருத்தலுக்காகவும் குழந்தை இயேசுவுக்கு இறைவனுக்கு அன்னைக்கு நன்றியாகவும் கிறிஸ்டோஃபர் சௌரிராஜ் வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் வேலையில் அக்கறை கொண்டு சிறப்பாக செயல்படவும் தூத்தம்பை குடும்ப கருத்தலுக்காகவும் உடனத்திற்காகவும் ஸ்பிரித்தியான் பிரபாகர் குடும்ப கருத்தலுக்காகவும் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் டாக்டர் மைக்கேல் குடும்ப கருத்தலுக்காகவும் இறைவனுக்கு அன்னைக்கு குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் ஜெயந்தி ஸ்டான்லி விஜய் ஜோசப் குடும்ப கருத்தலுக்காகவும் படிப்பு முன்னேற்றத்திற்காகவும் பிர்ஜித் மரிக்கு பதவி கிடைத்ததற்கு குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் சொலன்ஷா மரி அந்துவான் குடும்ப கருத்தலுக்காகவும் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் ரொசாரியோ லூர்துராஜ் ஆரோக்கியமேரி குடும்ப கருத்தலுக்காகவும் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் உடல்நலத்திற்காகவும் படிப்பு முன்னேற்றத்திற்காகவும் நெஸ்தோர் இல்டா பாப்பி குடும்ப கருத்தலுக்காகவும் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் பிரவீன் வில்சன் மரி ஜான்சன் மரி க்ளோத் குடும்ப கருத்தலுக்காகவும் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் படிப்பு முன்னேற்றத்திற்காகவும் ரோஜர் ஆப்ரேஷன் நல்ல முறையில் நடந்ததற்காகவும் உடல்நலத்திற்காகவும் ஆரோன் குடும்ப கருத்தலுக்காகவும் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் சிவராஜன் ஜான்சி குடும்ப கருத்தலுக்காகவும் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் ஆரோக்கிய சூசிராஜ் குடும்ப கருத்தலுக்காகவும் நல்ல வேலை கிடைத்ததற்கு குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் எஸ் அருள் கருத்துக்கள் நிறைவேறவும் குடும்ப கருத்தலுக்காகவும் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் குணாலின் வீரவல்லி மொதித் ஜான்சி ஜான் கிளேரா குடும்ப கருத்தலுக்காகவும் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் மேரி ரோசாரி ஆண் மேலே பாய்ச்சிக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் அன்னை ஃபேப்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் குடும்ப கருத்தலுக்காகவும் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் பொருநாள் மரி அந்துவான் குடும்ப கருத்தலுக்காகவும் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் படிப்பு முன்னேற்றத்திற்காகவும் மரிய ஜூலியன் ஜான்சி மற்றும் பிள்ளைகள் குடும்ப கருத்தலுக்காகவும் குடும்ப பிரச்சனை தீரவும் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் ஸ்டியன் அற்புதமேரி குடும்ப கருத்தலுக்காகவும் உடல்நலக்காகவும் கடன் பிரச்சனை தீரவும் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் ஆரோக்கியராஜ் குடும்ப கருத்தலுக்காகவும் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் உடல்நலத்திற்காகவும் திதாஸ் ஷர்மிளா சுகப்பிரசவம் கிடைத்ததற்கு குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்தலுக்காகவும் சின்னப்பன் ராயப்பன் பாத்திமா விண்ணரசி இவர்களின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் தர்ச்சியூஸ் ஆந்திரே குடும்ப கருத்தலுக்காகவும் பேர பிள்ளைகள் தேர்வில் வெற்றி பெற்றதற்கு குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் பார்க்க முடியாமட்டு தூய இதயா கன்னியர் இல்ல சார்ந்த அனைத்து அருட் சகோதரியுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் அவருடைய பணி வாழ்வு சிறப்பாக அமையவும் உடல்நலத்திற்காகவும் நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் திருமதி கரோலின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் காணாமல் போன அகிலன் வீடு வந்து சேர வேண்டும் என்றும் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்தலுக்காகவும் ஜமீலா ராஜேஷ் சுகப்பிரசவம் வேண்டியும் உடல்நலத்திற்காகவும் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் இந்திரா பிர்ஜித் குடும்ப கருத்தலுக்காகவும் உடல்நலத்திற்காகவும் குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கல்வாரி தெய்வீக திருப்பலியில் நாம் தகுதியான உள்ளத்தோடு பங்கு பெற நாம் செய்த பாவங்கள் குற்றம் குறைகள் நினைத்து பார்த்து மன வருந்துவோம், இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரம்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவத்தாலும் பிரிவினையாலும் ஏற்படும் காயங்களை குணமாக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையிடம் எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியோ உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வாளத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பான இறைவா, உம்மையன்றி மேலானது எதுவும் இல்லை, புனிதமானதும் ஏதுமில்லை. இந்த மெய்யறிவில் உமது வழிநடத்துதலால் நாங்கள் இவ்வுலகின் நலன்களை பயன்படுத்தி நிறைவாழ்வின் மதிப்பீடுகளை கடைபிடிக்க கற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். பிரிவு 40
இறை சொற்றொடர்கள் 16 முதல் 21 மற்றும் 34 முதல் 38 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே செயல்பட்டார். 2ஆம் ஆண்டில் 1 மாதம் 1 தேதியன்று திரு உறைவிடம் எழுப்பப்பட்டது. மோசே திரு உறைவிடத்தை எழுப்பினார். பாத பொருத்துக்களை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார். குறுக்கு சட்டங்களை பொருத்தினார். தூண்களையும் நிறுத்தினார். திரு உறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார். அதற்கு மேல் கூடார மேல் விரிப்பை அமைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார். தண்டுகளை பேழையில் செருகினார். இரக்கத்தின் இருக்கையை பேழையின் மேல் வைத்தார். திரு உறைவிடத்தினுள் பேழை எடுத்து செல்லப்பட்டது. திரு தூயக திரை தொங்கவிடப்பட்டு உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது. இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்தாலும் ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திரு உறைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள். மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள். ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திரு உறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே உம் உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. ஆண்டவரே உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். பல்லவி. ஆண்டவரே உறைவிடம் எத்துணை அருமையானது. மேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாய் இருப்பதே இனிமையானது. பல்லவி. ஆண்டவரே உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உறைவிடம் எத்துணை அருமையானது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நிறுத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 47 முதல் 55 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே தூக்கி எறிவர். இவ்வாறு உலகம் முடிவிலும் நிகழும். வானதூதர்கள் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பார், பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்டவர் எல்லா மறைநூல் அறிஞர்களும் தமது கரு உலகத்திலிருந்து புதியவற்றை பழையவற்றையும் வெளிக்கொணர்வரும் வீட்டு உரிமையாளரைப் போல இருக்கின்றனர் என்று அவரிடம் கூறினார். இந்த உவமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அந்த இடத்தை விட்டு அகன்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்ததன் நோக்கமே இறை ஆட்சியை இந்த உலகத்தில், இந்த மண்ணிலே பரப்ப வேண்டும். இறை ஆட்சி என்பது உண்மை, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற பண்புகளை கொண்ட அது ஒரு இறை அரசு, இறை ஆட்சி, கடவுளின் ஆட்சி. அதனை இந்த உலகத்திலே அவர் அறிவிக்கின்ற போது பலவிதமான உவமைகளை, கதைகளை சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை ஆட்சியின் மதிப்பீடுகளை மக்களுக்கு அவர் அறிவித்தார். 2-3 வாரங்களாக நீங்கள் கவனித்திருந்தீர்கள் என்றால் விதைப்பவர் ஓமை, புதையல் ஓமை மற்றும் விளைச்சல் கலைகள் ஓமை என்று தொடர்ந்து நாம் அந்த ஓமைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட பார்க்கின்றோம். கடலில் வீசப்பட்ட அந்த வலை, மீன்களை வாரி கொண்டு வருகின்ற அந்த வலைக்கு விண்ணரசு இறை ஆட்சி ஒப்பிடப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக கூறுகின்றார். இதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, உலகம் முடிவு, இறுதி தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக, இறை வார்த்தை வழிபாடு வழியாக அவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இயேசு வாழ்ந்தபோது மக்கள் பலவிதமான தொழில்களை அவர்கள் செய்தார்கள். மிக முக்கியமான ஒரு தொழில் அது மீன் பிடிக்கின்ற தொழில். இந்த மீன் பிடிக்கின்ற தொழிலையே 2 வகையாக அவர்கள் செய்தார்கள். தனிப்பட்ட விதத்திலே, தனிப்பட்ட தன்னுடைய குடும்ப நபர்கள் மட்டும் சென்று அந்த மீன் பிடிக்கின்ற ஒரு வகை. 2வது வகை குழுவாக, கும்பலாக சென்று ஒரு 25 பேர் 30 பேர் கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வலையை வைத்து வியாபாரம் செய்கின்ற அந்த மீனை பிடிக்கின்ற தொழிலை 2 வகையாக அவர்கள் செய்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சொல்கின்ற அந்த 2வது வகையைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு வலை, நடுக்கடலிலே சென்று அவர்கள் அந்த வலையை போட்டு வருகின்ற அனைத்து மீன்களையும், வேறு விதமான அந்த கடலிலே வாழ்கின்ற உயிரினங்களாக கூட இருக்கலாம், பல வகையான மீன்களை அவர்கள் பிடித்து கொண்டு வருவார்கள். ஏனென்றால் சிறிய வலையாக இருந்தால்
கடலிலேயே அவர்கள் பிரித்துவிட்டு அதை சிறிதாக முடித்து கொள்வார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றது மிகப்பெரிய ஒரு வலை. ஏனென்றால் அனைத்து வகையான மீன்களையும் அந்த வலையானது கொண்டு வந்து கடற்கரையில் அமர்ந்து கொண்டு மிகவும் பொறுமையாக மெதுவாக நல்ல மீன்களை வைத்து கொண்டு தீமையான தேவையற்ற அந்த மீன்களை நாம் கடலிலே தூக்கி எறிகின்ற அந்த நிகழ்வை வைத்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவர்களாக வாழ்கின்ற பொழுது, இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழ்கின்ற பொழுது, விசுவாசத்தோடு வாழ்கின்ற பொழுது அனைத்து விதமான அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள். மாறாக தீமையான சாத்தானுக்குரிய செயல்களை நீங்கள் செய்கின்ற பொழுது நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாகத்தான் வாழ்வீர்கள் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவுரையை பகிர்கின்றார். பிரியமானவர்களே, கடவுள் நம்மை ஒருபோதும் சபிப்பதில்லை. அவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து கொண்டுதான் இருக்கின்றார். நாம் தான் சாபங்களை பெற்றுக்கொள்கின்றோம். நாம் தீமையான வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது, நாம் கெட்டவற்றை செய்கின்ற பொழுது, அழகைக்கு சாத்தானுக்கு நாம் அடிமையாகி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நாம் வாழ்கின்ற பொழுது சாபங்களை நாம் தான் பெற்றுக்கொள்கின்றோம். கடவுள் ஒருபோதும் சாபங்களை நமக்கு தருவது இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் சொல்வார்கள், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் கடவுளுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணும். நல்ல ஒரு வார்த்தை பெரியவர்கள் சொல்வார்கள், நீ செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் கடவுளுக்கு நீ கணக்கு கொடுக்கணும் என்று சொல்வார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தை விட்டு நாம் செல்கின்ற பொழுது நாம் சம்பாதித்து வைத்த பணம் நம்மை பின்தொடர்ந்து வராது. நம்முடைய உறவினர்கள் கூட நம்மை பின்தொடர்ந்து வரமாட்டார்கள். பணம், பட்டம், பதவி, செல்வங்கள் நம்மை பின்தொடர்ந்து கண்டிப்பாக வராது. மாறாக நாம் செய்த நற்செயல்கள், நற்காரியங்கள் மட்டுமே நம்மை பின்தொடர்ந்து வரும். திருவெளிப்பாடு ஆகமம் அதிகாரம் 14 இறைவசனம் 9 வாசிக்கின்றோம், நீங்கள் செய்கின்ற நன்மைத்தனமே உம்மை பின்தொடர்ந்து வரும் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். வாழ்கின்ற இந்த காலத்திலே மகிழ்ச்சியாக, சமாதானத்தோடு, ஒற்றுமையோடு, சமத்துவத்தோடு வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பிறருக்கு அன்பை வெளிப்படுத்தி, சமாதானத்தை வெளிப்படுத்தி, உண்மை, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற இறை ஆட்சியின் மதிப்பீடுகளாக நாம் வாழ்ந்து இறைவனுக்கு ஏற்ற உகந்த பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ மரம் வேண்டி தொடர்ந்து திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தை இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் மூந்தாள் படியிடுவோம். நமது திருத்தந்தைக்காகவும் ஜெபிப்போமாக. பரிவிரக்கமுள்ள தந்தையே, உமது அன்பு திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டியதெல்லாம் தம்முடைய பெயராலே உம்மிடம் விசுவாசத்தோடு கேட்குமாறு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதே விசுவாசத்தோடு இங்கு கூடியிருக்கும் உமது சகோதர சகோதரின் மன்றாட்டுகளை கேட்டல்ல உம்மிடம் வேண்டுகின்றோம். அற்புத இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய திருத்தந்தைக்காகவும் ஆயர்களுக்காகவும் குருக்களுக்காகவும் துறவரத்தாருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். திருச்சபையின் வளர்ச்சிக்கு உதவும் வற்றாத ஊற்றாக இவருடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் வேண்டிய வரங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்ட அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். நன்றி கூறி உம்மை வாழ்த்தி போற்றும் நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தந்துள்ள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளிகளுக்காகவும்
திக்கச்சவர்களுக்காகவும் சோர்ந்திருப்போருக்காகவும் ஜெபிப்போம். இவர்களுக்கெல்லாம் ஆறுதலின் ஆதரவின் பிறப்பிடமாக தெய்வ திரு குழந்தை இயேசு நீரே இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். யார் யாருக்கு தனிப்பட்ட வரங்கள் தேவையோ அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவர்களின் எளிய விசுவாசத்தை ஆசீர்வதித்து தமது திருவுளப்படி தெய்வ திருக்குழந்தை இவருடைய விண்ணப்பங்களை மன்றாட்டுகளை கேட்டறிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவின் பக்தர்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். குழந்தைக்குரிய உயிருள்ள விசுவாசத்தை இவர்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே குழுமியுள்ள அனைத்து சிறுவர் சிறுமியருக்காகவும் இளைஞர்கள் இளம் பெண்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். அவருடைய எதிர்கால வாழ்வு சிறப்பாக அமையவும், படிப்பு முன்னேற்றத்திற்காகவும், ஆன்மீகத்திலே விசுவாசத்திலே சிறந்து விளங்கி பெற்றோருக்கும் சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் நல்ல பேரனை எடுத்து தந்துள்ள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவன் நமக்கு தந்த மழைக்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவன் நல்ல மழையை தந்து விவசாயம் பெருகவும் தொழிலிலே முன்னேற்றம் காணவும் சிறப்பாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளை விண்ணப்பங்களை மௌனமாக எடுத்துரைப்போம். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மீட்பராம் குழந்தை இயேசுவின் பிறப்பில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம். மனு குலத்திற்கு நீர் அருளிய மாபெரும் கொடை அவரே. அவரின் வழியாக வாழ்வும் மரணமும் உயிர்ப்பும் இந்த உலகில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பு அளித்து மறு உலகில் முடிவிலா பேரும்பத்தை பெற்று மகிழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய குழந்தை இயேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அடிமை இறைவாயே பாயலை, இதோ உமது அடிமை. இதோ உமது அடிமை. எலியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தேன், ஏற்றிடுவாய். எலியா விளக்கு என்னை நான் உனக்கு தந்தேன், ஏற்றிடுவாய். உன்னோடு தொடங்க தன்னையை வழங்கும் சுடராய் மாற்றிடுவாய். இதோ உமது அடிமை. இறைவாய் ஏற்பாய் என்னை. இதோ
அடிமை. அன்பார்ந்த இறை மக்களே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இந்த கல்வாரி தெய்வீக திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பயணின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தம் நன்மைக்காகவும் தம்முடைய பரிசுத்த சபையின் நலனுக்காகவும் எமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பான இறைவா, எங்கள் வாழ்வுக்கு தேவையான கொடைகள் அனைத்தையும் வாரி வழங்கியுள்ளீர். அவற்றிலிருந்து நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை மனமோ வந்து ஏற்று இவற்றை நிகழ்ச்சியால் எங்கள் இன்றைய வாழ்க்கையை துன்பங்களிலிருந்து புனிதமடைய அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பேன். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழ்வரை உமக்கு தேவையன்று. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருட்கொடையால் தான். நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாதது எனினும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வான தூதர்கள் புனிதர்கள் அணிகளோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: மூல இறைவனமாண்டவர் வானமுவையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரா வருபவராசீர் பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. எங்களை என்றும் எந்நாளும் அன்பு செதுர்வாடக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்த உங்களை ஏற்றுக்கொள்ளவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு உள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர், துறவியர், பொது நிலராகிய அனைவரும் நினைவு கூர்ந்தலும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தலும் உயிர்த்தெழுவோம் என்ற விசுவாசத்தோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். திருமண நாளை, பிறந்த நாளை சிறப்பிக்கின்ற அனைத்து நல் உள்ளங்கள் மீதும், குழந்தை இயேசுவின் பக்தர்களாகிய எங்கள் அனைவரும் மீதும், எங்கள் குடும்பங்களின் மீதும் இரக்கமாயிரம். இறைவனின் கண்ணை தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், மறை சாட்சியர்கள், புனித மரிய ஜான் வியானி, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் விசுவாசத்தோடு துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மாற்றிக்கப்படுவதாக. உம்முடைய ராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும்.
ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தது. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் அமைதியையும் ஒற்றுமையும் நல்ல மழையையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. நீர் என்னை மகிமை செய்ய செய்ய நானும் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று கூறும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உலகின் பாவங்களை போக்குபவரும் இவரே. இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா. என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. இறைவா, உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா. என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ.
அன்பை தேடும் போது என் தந்தை நீ அல்லவா, அமுதம் நாடும் போது என் அன்னை நீ அல்லவா, ஒரு குறையும் இன்றி காத்தாய் நல்லன்பை ஊட்டி வளர்த்தாய். உன்னை ஒதுக்கியே வாழ்ந்த நானும் இனி என்ன கைமாறு செய்வேன், இனி என்ன கைமாறு செய்வேன். உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன், உன் குழந்தை நான் அல்லவா. என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. வாழ்வை அகற்றி ஒளிதான் எங்கள் அன்பான இறைவா, உம் திருமகனுடைய பாடுகளின் நீங்கா நினைவு சின்னமாகிய இந்த திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒருவருக்கு இரக்கம் காட்டவும், அதனால் உமது இரக்கத்தை நாங்கள் பெற்று மகிழவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு உள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அற்புத குழந்தை இயேசுவின் ஆசிரை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிச்சு. இறைவன் உமக்கு நன்றி. குழந்தை இயேசுவே நன்றி. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதரைத்தார். அவர் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் சேசு ஆசிரியக்கப்பட்டவரே. மரியோயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காகட்டும். அவர் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் சேசு ஆசிரியக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியோயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண
நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அருந்தறிந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாய் இயேசுவும் ஆசிரியக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவன் தூய பணிந்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வானதூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென்.